ப்ரோ கபடி தொடரோட 60ஆம் நாள் ஆட்டத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை எதிர்கொண்டது பாட்னா பைரேட்ஸ். ஆரம்பம் முதலே விறுவிறுப்பா நடைபெற்ற இந்த ஆட்டத்துல 36க்கு 33 என்ற புள்ளி கணக்குல வெற்றி பெற்றிருக்காங்க பாட்னா பைரேட்ஸ். மொத்தமா 21 ரைட் பாயிண்ட்களையும் 9 டேக்கிள் பாயிண்ட்களையும் பெற்றிருந்தாலும் 4 ஆல் அவுட் பாயிண்ட்களை பெற்றிருப்பதே அணியோட வெற்றிக்கு உதவியா இருந்திருக்கு. இந்த அணியோட வீரர்களான சச்சின், சுதாகர் தலா 10 புள்ளிகளை குவிச்சிருக்காங்க. எதிர்த்து விளையாடின ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி கடைசி வரை டஃப் கொடுத்து 20 ரைட் பாயிண்ட்களையும் 10 டேக்கிள் பாயிண்ட்களையும் எடுத்திருந்தாலும் 3 புள்ளிகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. மற்றொரு ஆட்டத்துல தபாங் டெல்லி அணியை எதிர்கொண்டது புனேரி பல்தான் அணி. இந்த ஆட்டத்துல யார் வெற்றி பெறுவாங்க என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில 30க்கு 30 என்ற புள்ளி கணக்குல ஆட்டத்தை சமன்ல முடிச்சிருக்காங்க. டெல்லி அணி 15 ரைட் பாயிண்ட்களையும் 10 டேக்கிள் பாயிண்ட்களையும் எடுத்திருந்தது. இந்த அணியோட வீரரான ஆஷு மாலிக் 8 புள்ளிகளை எடுத்திருக்காரு. புனேரி பல்தான் அணி 17 ரைட் பாயிண்ட்களையும் 10 டேக்கிள் பாயிண்ட்களையும் எடுத்து கடைசி நேரத்துல போட்டியை சமன்ல முடிச்சிருக்காங்க. இந்த அணியோட வீரரான அஸ்லாம் இனாம்தார் 10 புள்ளிகளை குவிச்சிருக்கார். ப்ரோ கபடி தொடரோட 61வது நாள் ஆட்டத்துல தமிழ் தலைவாஸ் அணியை எதிர்கொள்கிறது யூபி யோதாஸ் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.